சென்னையில ஒரு கர்ப்பிணி பெண் பிரசவத்தை நினைச்சு ரொம்பவே பயந்து போயிருந்தாங்க. அப்போ அவங்க கனவுல பெரியவா வந்து, பயப்படாத, குழந்தை பிறந்து 3 மாசம் கழிச்சு ஒரு சாயங்கால நேரத்துல மடத்துக்கு குழந்தைய தூக்கிட்டு வான்னு சொல்றாரு. சொன்ன மாதிரியே அவங்களுக்கு சுகப்பிரசவத்துல ஒரு அழகான பெண் குழந்தை பிறக்குது. 3 மாசம் ஆச்சு. அந்த தம்பதி குழந்தையோட மடத்துக்கு போறாங்க. ஆனா பாருங்க, கனவுல சொன்ன சாயங்கால நேரத்தை மறந்துட்டு காலையிலேயே போயிடுறாங்க. மணிக்கணக்கா காத்திருந்தும் பெரியவா தரிசனம் முடிஞ்சு போச்சு. கனவு ரொம்ப சோர்ந்து போயிட்டாரு. ஆனா அந்த அம்மாவோட நம்பிக்கை அது மட்டும் கொஞ்சம் கூட அசையல. பெரியவா அவங்கள கூப்பிட சொல்றாரு. அவங்க உள்ள போனதும் எதுவும் கேட்காம குழந்தைய வாங்கி மடியில வச்சுக்கிறாரு. அப்புறம் சொல்றாரு, குழந்தைக்கு பேர் வைக்க காலையில இருந்து நல்ல நேரமே இல்ல. அதான் சரியான முகூர்த்தத்துக்காக காத்திருந்தேன்னு சொல்லிட்டு கரெக்டா அந்த சாயங்கால வேளையில காமாக்ஷி, காமாக்ஷி, காமாக்ஷின்னு 3 தடவை சொல்லி பேர் வைக்கிறாரு. இந்த ஒரு சம்பவம் போதும், மகா பெரியவாவோட ஞானம் காலத்தையும் கடந்ததுன்னும் தம் பக்தர்கள் மேல அவர் வச்சிருந்த அன்புக்கும் எல்லை இல்லைன்னு புரிஞ்சுக்க. ஜெய ஜெய சங்கர, ஹரஹர சங்கர.